இப்போது யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கலாம். 40% அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு வந்து ஃபார்மலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிசர்விங் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன். இப்போ பயாலஜி லேபில் ஏதாவது ஒரு ஆர்கானோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பீசிஸோ எடுத்து ஒரு லிக்விடுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மாலின் சொல்யூஷனாக தான் இருக்கும். அதாவது 40% அக்வஸ். இப்போ 100% ஃபார்மால்டிஹைடு எடுத்து அது கூட 40% வாட்டர் மிக்ஸ் பண்ணால் அது பேர் ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் வந்து பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுற சொல்யூஷனாக யூஸ் பண்ணுது. அப்புறமா ஃபார்மலின் வந்து ஹார்டனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால இதை வந்து டேனிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுல ஃபார்மலின் ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக்கை பேக்லைட் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. இதை வந்து ஃபினாலும் ஃபார்மலினும் வச்சு ஹீட் பண்ணி தான் நமக்கு இந்த பேக்லைட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுல இந்த ஃபார்மால்டிஹைடு ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது அசிட்டால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடு வந்து சில்வர் மிரர், நம்ம கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடி செய்யறதுக்கு அசிட்டால்டிஹைடு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹிப்னாட்டிக் மெடிசன், அதாவது சைக்காட்ரிக் ட்ரக் பாரால்டிஹைடு அப்படிங்கிற ஒரு ஹிப்னாட்டிக் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அசிட்டால்டிஹைடு வந்து கமர்ஷியலாக வந்து நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம அசிட்டால்டிஹைடு வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம்? அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம், எத்தில் அசிட்டேட்டு, இன்னும் நிறைய காம்பவுண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது அசிட்டோன். அசிட்டோன் என்னது? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இந்த அசிட்டோன் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? நிறைய சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா எலமெண்ட்டும் தண்ணியில் கரையும்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த தண்ணியில் கரையாத ஒரு சில எலமெண்ட் எல்லாம் அசிட்டோனில் கரைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் கரையாது, அது வந்து அசிட்டோனை ஊற்றுனீங்கன்னா அது டிசால்வ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஸ்மோக்லெஸ் கன் பவுடர் கார்டைட் மேனுஃபேக்சரிங்கில் அசிட்டோன் ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜென்ரலாக கேர்ள்ஸுக்கெல்லாம் தெரியும், நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து அசிட்டோன்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சல்ஃபானல் அப்படிங்கிற ஒரு ஹிப்னாட்டிக் மெடிசன் ஹிப்னாட்டிக் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, நம்ம மயக்கவியல் மருந்து மாதிரி, அது ஒரு சைக்காட்ரிக் மெடிசன். அந்த மெடிசன் சல்ஃபனால் அப்படிங்கிற ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தெர்மோசாஃப்டிங் பிளாஸ்டிக். அதாவது தெர்மோசாஃப்டிங் பிளாஸ்டிக்னா என்னது? ஹீட்டில் ஈஸியாக சாஃப்ட் ஆகக்கூடிய பிளாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் நைலானு, PVC, அப்புறம் பாலித்தீன், இதெல்லாமே தெர்மோசாஃப்டிங் பிளாஸ்டிக்ஸ். அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஹீட் பண்ணி ரீஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு அசிட்டோன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பென்சால்டிஹைடுனா என்னது? ஒரு பென்சின் ரிங்கில் CHO இருந்தால் அது பென்சால்டிஹைடு. இதை வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னா நமக்கு தெரியும், நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும், ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எசன்ஸ் தயாரிக்கிறாங்க, பெர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஒரு டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பென்சால்டிஹைடு நிறைய கெமிக்கல் சிந்தசிஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் காம்பவுண்டாக இருக்குது. அதாவது சின்னமால்டிஹைடு தயாரிக்கிறது, சின்னமிக் ஆசிட், பென்சைல் குளோரைடு, இந்த மாதிரி கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. அது அரோமேட்டிக் கீட்டோன். அரோமேட்டிக் கீட்டோன்னா என்னது? அசிட்டோஃபினோன் இருக்கு இல்லையா, அந்த அசிட்டோஃபினோன் பற்றி என்ன யூசஸ்னால், அசிட்டோஃபினோன் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஹைப்போனோன் அப்படின்னு ஒரு ஹிப்னாட்டிக் மெடிசன், ஒரு சைக்காட்ரிக் மெடிசன் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. பென்சோஃபினோன் வந்து பெர்ஃப்யூமரியில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சட்ரால் ஐ ட்ராப், ஒரு ஐ ட்ராப் தயாரிக்கிறதுக்கு நம்ம இந்த கண்ணில் போகிற அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐ ட்ராப் இது பென்சிட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐ ட்ராப் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். தேங்க்யூ.